ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல்லை எழுத்தெழுதுதல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். 6th to 12th இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் அதை எப்படி எளிமையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ரெண்டு விதமாக பார்க்கலாம். பல எதிர்ச்சொற்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையானதாக ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கும். சில இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சில இது அது உங்களுக்கு அப்படியே ஒரு ரைமிங்காக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக படிச்சிடலாம். சில வார்த்தைகளுக்கு அதுக்கான சொற்பொருள் என்ன அப்படின்றது தெரிஞ்சாலே அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில வார்த்தைகள் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை எப்படி எளிமையாக படிக்கலாம்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல 6th ஓல்டு புக்கில் பாருங்கள். உண்மை, பொய்மை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நல்ல, தீய, வன்மை, தன்மை, மென்மை, அதே மாதிரி காய், கனி அதுக்கு ஆப்போசிட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இம்மை, மறுமை ரைமிங்காக வருது இல்லையா, எளிமையாக படிச்சிடலாம் அதை வச்சு. அல்லவை, நல்லவை, இன்பம், துன்பம், கனவு, நனவு, இரவு, பகல், கருப்பு, வெள்ளை, பள்ளம், மேடு, மேல், கீழ், இனிப்பு, கசப்பு. ஸோ இது வரைக்கும் பார்த்தா எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது தான். அடுத்தது பாருங்கள், உம்பர். ஒரு சில வார்த்தைகளுக்கு சொற்பொருள் வைத்து படிங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்கள், உம்பர் அப்படின்னா அதுக்கு பொருள் மேலே, அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன, கீழே. எளிமையாக இருக்கா. அடுத்தது அவள். அவள்னா பள்ளம். இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். பள்ளம்னா என்னது, மேடு. அப்போ அவள்னா மேடு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னும் போக போக கூட ஒரு சில வார்த்தைகள் இந்த மாதிரி வரும்போது அதுக்கான சொற்பொருள் முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தது ஞாபகம் இருந்தாலே ஈஸியாக நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதை தனியாக படிக்கணுன்னே அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், அப்போ ஆப்போசிட் அன்பில்லாதவர். அடுத்து ஈனும்னா தர்றது, அப்போ ஆப்போசிட் பெறுறது. அடுத்தது ஆர்வம், விருப்பம், அதுக்கு ஆப்போசிட் விருப்பமின்மை, அதாவது பொருள் விருப்பம், ஆப்போசிட் விருப்பமின்மை. நண்பு அப்படின்னா பொருள் நட்பு, அப்போ எதிர்ச்சொல் என்னது, பகை. அடுத்து வற்றல் மரம். வற்றல்னா வாடுதல், இது வற்றி போயிட்ட, வாடி போயிட்டேன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வாடாத மரம். நன்கணியர். அப்படின்னா நன்கணியர்னா நெருங்கி இருக்கிறவர், நம்ம கூட நெருங்கி இருக்கிறவங்க, அப்போ அதுக்கு ஆப்போசிட் விலகி இருக்கிறவங்க. அடுத்து சேய்மை, அண்மை, இது மீனிங்காகவும் உங்களுக்கு தெரியும், இல்லை இந்த மாதிரி ரைமிங்காகவும் வச்சு படிச்சுக்கலாம். அடுத்து உவந்து அப்படின்னா மகிழ்ந்து, ஆப்போசிட் அப்போ வெறுத்து. மேலவர், மேலோர், அதாவது கீழவர், கீழோர், இதெல்லாம் ஈஸியானது. அடுத்து புகழ்ச்சொல். புகழ்ச்சால் அப்படின்னா என்னது, பழியை தரும், ஆப்போசிட். அடுத்து உணர்வு அப்படின்னா என்ன, தீய எண்ணம். அடுத்தது வேம்பு. வேம்புனா நமக்கு தெரியும் வேப்பிலை, அப்போ அந்த வேப்பிலை கசப்பாக இருக்கும், அப்போ அதுக்கு ஆப்போசிட், கசப்புக்கு ஆப்போசிட் இனிப்பு, அப்போ இனிப்பான சொற்கள். அடுத்து மிசைனா பொருள், மேடு, அப்போ ஆப்போசிட் பள்ளம். அடுத்து அமர்ந்து அப்படின்னா வெறுத்து. இன்சொல், வன்சொல். தூவாமைனா வழமை அல்லது செழுமை. நன்மை, தீமை, இதெல்லாம் எளிமையானது தான். அடுத்து 7th புக்கில் பாருங்கள், இதுலேயும் ஒரு சில இது ஈஸியானதாக இருக்குது. அழுகை, சிரிப்பு. முதுமை. முதுமைனா நம்மளுடைய முதுமையான வயது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் இளமையான வயது, அப்போ இளமை. ஏற்றம், இரக்கம். உயர்வு, தாழ்வு. ஒற்றுமை, வேற்றுமை. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது பாருங்கள், எல்லாமே ரைமிங்காக வரும், அப்படி கூட ஈஸியாக படிச்சுக்கலாம். இளையோர், முதியோர். புரை. புரைனா மீனிங் பார்த்திங்கன்னா குற்றம், அப்போ அதுக்கு ஆப்போசிட் குற்றம் இல்லாத. அடுத்து பாருங்கள், மேதை, பேதை. எய்யாமை அப்படின்னா பொருள் வருந்தாமை, அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது, வருத்தம். அடுத்து சுரும். சுடும் அப்படின்னா பொருள் வருத்தும், அப்போ ஆப்போசிட் வருந்தாத. அடுத்து துண்ணலர் அப்படின்னா பொருள் பகைவர், அப்போ ஆப்போசிட் நண்பர். சாயினும் அப்படின்னா அழியினும், பொருள் அழியினும், அப்போ அதுக்கு ஆப்போசிட் அழியாத. இங்கே ஆக்கு வரணும், நான் கொடுத்துருக்கேன், யாராவது மாற்றிக்கோங்க. அடுத்தது மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் அப்படின்னா நிலையான பொருள், அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது, நிலையற்ற பொருள். அடுத்து உருகுவார்னா வருந்துவார், அப்போ ஆப்போசிட் வருந்த மாட்டார். கடுகினா விரைந்து, பொருள் விரைந்து, அப்போ ஆப்போசிட் மெதுவாக. அடுத்து உவப்ப அப்படின்னா பொருள் மகிழ, அப்போ ஆப்போசிட் வருந்த. உடையார்னா எல்லாமே உடையவர்கள், அப்போ ஆப்போசிட் இல்லாதவர்கள், அப்போ வறியவர்கள். இல்லார்னா இல்லாதவங்க, இப்போ மேலே பார்த்தாலே அதே மாதிரி தான், இல்லார், அப்போ ஆப்போசிட் செல்வர், எல்லாமே இருக்கிறவங்க. கடையர் அப்படின்னா பொருள் தாழ்ந்தவர், பொருள் தாழ்ந்தவர், அப்போ ஆப்போசிட் என்னவாக இருக்கும், உயர்ந்தவர்.
அடுத்து ஏமாப்பு. ஏமாப்புனா பொருள் பாதுகாப்பு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? பாதுகாப்பின்மை. அடுத்து காமுறுவர் அப்படின்னா விரும்புபவர். அப்போ ஆப்போசிட் விரும்பாதவர். அடுத்து 8th தமிழ் புக் பாருங்கள். வேற்றுமை, ஒற்றுமை, பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள். ஒரு சில இது ஈஸியானது. எளிது, அரிது, பகை, நட்பு, பகல், இரவு, நகை, அழுகை, பயனுடையார் அப்படின்னா பயனிலார். அடுத்து பாராட்டு, ஒருத்தங்களை பாராட்டி பேசுகிறது. அப்போ ஆப்போசிட் இகழ்ந்து பேசுகிறது. அப்போ இகழ்ச்சி. அடுத்து உயர்ச்சி, தாழ்ச்சி, உயர்ச்சி, இதெல்லாம் ரைமிங்காக வர்றது. நல்லொழுக்கம், தீயொழுக்கம், இதெல்லாமே ரைமிங்காக வர்றது. ஸோ இதை வச்சு ஈஸியாக படிச்சிடலாம். துறவரம், இல்லறம், தீமை, நன்மை. அடுத்து சலவர் அப்படின்னா நல்லவர், ஆப்போசிட் நல்லவர். நயமில, நன்மை அல்லது இனிமை. ஆனந்தம் அப்படின்னா எனது வருத்தம், சந்தோஷமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. அடுத்து பராபரம். பராபரம்னா மேலான பொருளே அப்படின்றது பொருள். அப்போ அதுக்கு ஆப்போசிட் கீழான பொருளே. அடுத்து நீர்வர் அப்படின்னா அறிவுடையோர், பொருள் வந்து அறிவுடையோர், ஆப்போசிட் அறிவற்றவர். அடுத்து கேண்மைனா ஆல்ரெடி பார்த்தோம், நட்பு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? பகை. அவ்வளோதான். அடுத்து பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவர்கள். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? அறிவுடையோர். நயம்னா இன்பம், பொருள் வந்து இன்பம், ஆப்போசிட் துன்பம். நகுதல் அப்படின்னா சிரித்தல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் அழுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். அப்போ பொருள் வந்து நட்பு கொள்ளுதல். அப்போ ஆப்போசிட் என்ன? நட்புக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் வந்து பகை. அப்போ பகைமை கொள்ளுதல். அடுத்து இடித்தல். இடித்தல்னா ஒருத்தங்களை இகழ்ந்து பேசுறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் அவங்கள புகழ்ந்து பேசுறது. அப்போ புகழ்ந்துரைத்தல். அடுத்து உயிர்த்து அப்படின்னா செலுத்து அப்படின்றது பொருள். அப்போ ஆப்போசிட் செலுத்தாத. அள்ளல்னா பொருள் துன்பம், ஆப்போசிட் இன்பம். களைவது அப்படின்னா நீக்குவது. அப்போ ஆப்போசிட் நீக்காது. ஊன்றும், தாங்கும். ஊன்றும்னா பொருள் என்ன? தாங்கும். இந்த மரத்தின் வேறானது அந்த மரத்தையே ஊன்றி நிற்கி, தாங்கி நிற்கின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கான ஆப்போசிட் என்னது? ஒன்றிக்கு, தாங்கி, தாங்காது. புனைதல் அப்படின்னா இகழுதல். புல், மேலான. கலரும் அப்படின்னா பேசாத, பேசி என்ற பொருள், ஆப்போசிட் பேசாத. அடுத்து செற்றான், அடுத்து தோற்றான். ரைமிங்காக வருது, ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள். சூழ்விதி, தீவினை. தீயங்கி, மயங்காத. வாய்மை, பொய்மை. இதெல்லாம் எளிமையானது. ஒரு சில இது உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாகவும் வருது, அதையும் பார்த்துக்கோங்க. கலையும் அப்படின்னா என்னது? கலைகிறது, ஆப்போசிட் நீங்காத. சேய்மை, அண்மை. திடம், திடம்னா உறுதி, அப்போ ஆப்போசிட் உறுதியற்ற. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த, அப்போ ஆப்போசிட் தாழ்ந்த. அடுத்தது கடை அப்படின்னா ஆப்போசிட் பெருமை. மாய்வது அப்படின்னா அழியாதது, ஆப்போசிட் வந்து அழியாதது. பொருள் வந்து மாய்வதுன்னா அழிவது, அப்போ ஆப்போசிட் அழியாதது. அடுத்தது மாயிர ஞாலம். ஞாலம்னா உலகம், மாயிரனா சிறிய பெரிய உலகம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து சிறிய உலகம். அடுத்து நீடிய அப்படின்னா தீரும், இருநிலம், சிறிய உலகம். அடுத்து மாசற்ற அப்படின்னா குற்றம், பொருள் வந்து குற்றமில்லாதனா அதுக்கு ஆப்போசிட் என்ன? குற்றம். அடுத்து மாலைனா நீங்கன்றது பொருள், அப்போ ஆப்போசிட் நீங்காத. மடி, சுறுசுறுப்பு. வியானா பொருள் வந்து பெரிய, அப்போ ஆப்போசிட் சிறிய. அடுத்து 9th புக் பாருங்கள். நிலைபெறுதல். நிலைபெறுத்து ஒன்று நிலைபெறுத்து இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா அதை அழிக்க, பொருள் வந்து அழித்தல். அடுத்தது உளவாக்கல், அதுவும் அழித்தல். உளவாக்கல்னால் பொருள் படைத்தல், அப்போ அதுக்கு ஆப்போசிட் அழித்தல். அதே மாதிரி நீக்கல், சேம் அதே தான். நீக்கல்னால் படைக்கிறது, ஆப்போசிட் படைக்கிறது. உண்மை, செம்மை. ரைமிங்காக இருக்குது, படிச்சிடலாம். ஒராள், ஒராள்னா நீக்குதல் பொருள், அப்போ ஆப்போசிட் சேர்த்தல். மடவார்னா அறிவில்லாதவர்கள் பொருள், அப்போ ஆப்போசிட் என்ன? அறிவுடையோர். அடுத்து மிக்கவை. மிக்கவைனா பொருள் வந்து தீமை, அப்போ ஆப்போசிட் நன்மை. இன்னா, இதெல்லாம் ஈஸியானது தான். இன்னா நல்ல. அடுத்து நோர்க்கிற்பவர், பொறுக்காதவர். நோர்க்கிற்பவர்னா பொறுமையுடையவர்னு அர்த்தம், அப்போ ஆப்போசிட் பொறுமை இல்லாதவர், அப்போ பொறுக்காதவர். இன்னா சொல், இனிய சொல். இதெல்லாம் ரைமிங்காக தான் வருது. அடுத்து மருங்குனா அருகில், ஆப்போசிட் தொலைவில். போலமுறு, அழகில்லாத. உய்ய, பிழைக்காத. இன்னல், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததான். இன்பம். நல்கினார், பெற்றார். பையுள், இன்பம். ஓரான், உணர்ந்தவன். அல்குனா பகல். அல்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து இரவு, அப்போ ஆப்போசிட் பகல். அடுத்து தலைனா முதன்மை, அப்போ ஆப்போசிட் இறுதி. ஆன்றனா நிறைந்த பொருள், அப்போ ஆப்போசிட் நிறையாத. கயவர்னா மேல்குணமுடையவர். அடுத்தது களிறு. களிறுனா பொருள் வந்து பெண், ஆண் யானை, அப்போ ஆப்போசிட் வந்து பெண் யானை. அடுத்து பகிர்வது என்னது? சொல்லாதது. ஒருத்தவங்க கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன், மனசில் உள்ளதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? சொல்லாதது, அப்போ சொல்லாதது.
அடுத்து துவானா நுகர்தல், அகன்று விலகாத, பேதைமை, அறிவு, அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கான். அடுத்தது இது ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி ரைமிங்காக வர மாதிரி இருக்கா. அரு உருவம், உருவம் தான் அரு, அந்த மாதிரி ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து வேட்கை, வேட்கைனா பொருள் வந்து விருப்பம், அப்போ ஆப்போசிட் விருப்பமின்மை. அழகில அளவு. அடுத்து வெக்கல்னா சிறு விருப்பம். பொல்லா காட்சி மெய் தோற்றம், காட்சினா தோற்றம், பொல்லானா பொய், அப்போ ஆப்போசிட் மெய். அடுத்தது கேண்மை, கேண்மின் அப்படின்னா கேட்காதீர்கள். உரைதல் அப்படின்னா தங்குதல், அப்போ ஆப்போசிட் தங்காத. ஒரு சில வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், மித்த எல்லாமே அதுக்கான சொற்பொருள் வச்சே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது மாசில், இதுவும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததான். மாசுனா குற்றம் பார்த்துருப்போம், மாசு இல்லாத அப்படின்னா குற்றம் இல்லாத பொருள் பார்த்துருப்போம். அப்போ மாசில்னா குற்றம் இல்லாத, அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன, பொருள் வந்து குற்றம் இல்லாத, அப்போ மீனிங் வந்து குற்றம். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். இடர்னா என்னது, பொருள் வந்து துன்பம், அப்போ ஆப்போசிட் இன்பம். அடுத்து ஒப்புரவு உதவாமை, வாய்மை பொய்மை, மாற்றார் நண்பர். அடுத்தது துளை அல்லார், ஆற்றலில் நிறைந்தவர், இன்மை செழுமை, இருநிலம் சிறிய நிலம், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். சகிப்புத்தன்மை அப்படின்னா பொறுத்து கொள்ளாமை, இதுவும் ஆல்ரெடி பார்த்தது. அயலார் அப்படின்னா உறவோர். புகழ்வது அப்படின்னா சொல்லாதது. காண்டகு காணத்தகாத. செற்றம் மகிழ்ச்சி. சொற்ற சொல்லாத, சொற்றனா சொல்கிறது, ஆப்போசிட் சொல்லாத. பலப்பாடு, பலப்பாடுனா ஆப்போசிட் பல இன்பம். அடுத்து இரும்பொறைனா, இரும்னா அதுக்கு ஆப்போசிட் சிறு, பெரிய அதுக்கு ஆப்போசிட் சிறிய, அப்போ சிறு பொறுமை, சிறு பொறுமை. அடுத்தது துஞ்சினர் அப்படின்னா உறங்கியவர், அப்போ ஆப்போசிட் உறங்காதவர். வதைப்புண்டு அப்படின்னா துன்பமடைந்து, அதுக்கு ஆப்போசிட் இன்பம் அடைந்து. அடுத்து ஈதல்னா தருதல், அப்போ ஆப்போசிட் பெறுதல். உயர்ந்ததன்று அப்படின்னா தாழ்ந்தது. கேளிர் உறவல்லாதோர். அடுத்து 10th புக்கில் பாருங்கள், நெய்யில தளராத. சில வார்த்தைகள் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் வருது, இல்லைன்னா அந்த வார்த்தைக்கான பொருள் ஒன்று இதுக்கு முன்னாடி எதிர்ச்சொல்லாக வந்திருக்கும். அடுத்து பாருங்கள், ததும்பி அப்படின்னா பெருகாத, பொருள் வந்து பெருகி, அப்போ பெருகாதன்றது எதிர்ச்சொல். பரிந்துனா காத்து, அதுக்கு ஆப்போசிட் வெறுத்து. அடுத்தது இழுக்கம் ஒழுக்கமுடையார், ஒழுகார் விலகுவார், உறவோர் மன வலிமையற்றோர். இடும்பை, இடுமைனா துன்பம், அப்போ இன்பம் ஆப்போசிட். தீராமை நீங்குதல். இகழ்னா நட்பு, இகழ்னா வந்து பொருள் வந்து பகை, அப்போ ஆப்போசிட் நட்பு. ஒடுக்கம், ஒடுக்கம்னா அடங்கி இருக்கிறது, அப்போ ஆப்போசிட் அடங்காமல் இருக்கிறது. பெருந்தகைத்து அப்படின்னா முன் செல்லும் தன்மை அது. அடுத்தது புறம் வேறார் அப்படின்னா வெளிப்படுத்துவார்ன்றது பொருள், வெளிப்படுத்த மாட்டார் அப்படின்றது பொருள், ஆப்போசிட் வந்து வெளிப்படுத்துவார். அடுத்து ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையவர், அப்போ ஆப்போசிட் அறிவில்லாதவர். செரணர்னா பகைவர், ஆப்போசிட் பகைவர், அப்போ ஆப்போசிட் பொருள் வந்து பகைவர், ஆப்போசிட் வந்து நண்பர். அடுத்து கூம்பும் வாய்ப்பு, வணங்கி ஒருத்தங்களை வணங்கி பணிஞ்சிருக்கிறது, அப்போ ஆப்போசிட் பணியாத. நோக்கி அப்படின்னா ஆராய்ந்துன்றது பொருள், அப்போ ஆப்போசிட் ஆராயாமை. தடக்கை அப்படின்னா பெரிய கைகள், அப்போ ஆப்போசிட் குறுகிய கைகள். உகந்த அப்படின்னா விரும்பியன்றது பொருள், ஆப்போசிட் விரும்பாத. தேரா அப்படின்னா ஆராயாத, பொருள் வந்து ஆராயாத, அப்போ ஆப்போசிட் வந்து ஆராய்ந்த. புன்கண் அப்படின்னா துன்பம், அப்போ துன்பத்துக்கு நமக்கு தெரியும் ஆப்போசிட் வந்து இன்பம். கோரல் அப்படின்னா பொருள் கொள்ளுதல், அப்போ ஆப்போசிட் கொல்லாமை. சாய்க்காமை அப்படின்னா அழித்தல். அடுத்தது அல் அப்படின்னா பகல், அல்னா பொருள் வந்து இரவு, ஆப்போசிட் பகல். குறுகி அப்படின்னா விலகி. பவித்திரம் அப்படின்னா தூய்மை இல்லாதது, பவித்திரமானதுன்னா தூய்மை உடையதுன்றது பொருள், ஆப்போசிட் தூய்மை இல்லாதது. இனிதின் அப்படின்னா இனிமையான அப்படின்றது பொருள், அப்போ ஆப்போசிட் இனிமையற்றது. அடுத்தது இன்னல், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததான் இன்பம். தீர்கிலேன் நீங்குவேன். கடிது மெதுவாக. முடக்கினன் அப்படின்னா நிறுத்தினான். அமையன் குற்றமுள்ளவன். இளவல், இளவல்னா தம்பி, பொருள் வந்து என்னது தம்பி, அப்போ ஆப்போசிட் என்னது அண்ணன். அடுத்து துன்பு அப்படின்னா துன்பம், துன்பத்துக்கு நமக்கு தெரியும் ஆப்போசிட் இன்பம். அடுத்து உன்னேல் நினை. மன்னிய அப்படின்னா நிலை பெற்ற அப்படின்றது பொருள், அப்போ ஆப்போசிட் நிலை பெறாத. சேய அப்படின்னா சேய்மையின் பொருள், அப்போ சேய்மைனா தொலைவு, அப்போ ஆப்போசிட் அண்மை. தெருளும் அப்படின்னா தெளிவு. ஒல்லை, ஒல்லைனா விரைந்து, அப்போ மெதுவாகன்றது ஆப்போசிட். மல்லல்னா வளமான அப்படின்றது பொருள், அப்போ ஆப்போசிட் வளமற்ற. அப்படின்னா அழகில்லாத. அடுத்தது அல்லல் இன்பம், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. அலுங்கி அப்படின்னா வருந்தாமல். வீந்தான்னா பிறந்தான். மெய் பொய்
சீத்தையர் அப்படின்னா மேலானவர். மூத்த முதிராத. கேண்மை பகை. தேர்ந்து ஆராயாமல். நோய் இன்பம். பெற்றியார் அப்படின்னா பெருமையுடையவர், அப்போ ஆப்போசிட் பெருமையற்றார். தமர்னா உறவினர் ஆப்போசிட், அப்போ பொருள் வந்து உறவினர், அப்போ ஆப்போசிட் பகைவர். சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார், அப்போ ஆப்போசிட் வந்து அறிவில்லாதவர். அடுத்தது சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நல்லவரை நட்பாக்கி கொள்ளுதல்னு பொருள், அப்போ ஆப்போசிட் பகையாக்கி கொள்ளுதல். தக்கார் தகுதியுடையோர் அப்படின்றது பொருள், அப்போ ஆப்போசிட் தகுதியற்ற சிறியோர். செற்றார்னா பகைவர், பொருள் வந்து பகைவர், அப்போ ஆப்போசிட் எனது நண்பர். இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும் அப்படின்றது பொருள், அப்போ அதுக்கு ஆப்போசிட் கடிந்துரைக்காத. ஏமாறா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. பாதுகாவல் கொண்ட. பொருள் அல்லவர், தகுதியுடையவர். இருள்னா நட்பு. நடலைனா பொருள் துன்பம், அப்போ ஆப்போசிட் இன்பம். தடக்கரி கரினா யானை, தட பெரிய யானைன்னு வரும், அப்போ ஆப்போசிட் சிறிய யானை. அனித்தாய் அப்படின்னா அருகில் பொருள், அப்போ அருகிலுக்கு ஆப்போசிட் தொலைவில். கூண்ட சேராத. இரும்பினை சிறிய பானை. அனித்து தொலைவில் எல்லாமே ஈஸியானது, ஆல்ரெடி பார்த்தது. அருகில்னா தொலைவில். காது கொள்ளாமல். பெருஞ்சிரம் சிரம்னா தலை, பெருன்னா பெரிய, அப்போ ஆப்போசிட் சிறிய. அளந்தவர் செல்வர், அளந்தவர்னா பொருள் வறியவர், அப்போ ஆப்போசிட் செல்வர். போற்றார் அப்படின்னா புகழமாட்டார் அப்படின்றது பொருள், அப்போ ஆப்போசிட் வந்து புகழ்வார். அடுத்து இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா ஓய்வு எடுக்கிறது, அப்போ ஆப்போசிட் வந்து உழைக்கல், அப்போ உழைத்தல். அவ்வளோதான். இவ்வளோ தான் நமக்கு 6th to 12th புக்கில் உள்ள கம்ப்ளீட் எதிர்ச்சொல். இது எப்படி ஈஸியாக படிச்சிருக்கலான்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.